Greetings everyone. In the video 11th standard English half yearly examination question paper previous year question paper பார்க்கலாம். So as usual உங்களுக்கு தெரியும் இந்த pattern 20 marksக்கு நமக்கு 1 marks first கேட்டுருவாங்க. So அதில் பார்த்தீங்கன்னா synonyms வரும் and then antonyms, அதுக்கடுத்து compound words, prefix, suffix, plural form, அடுத்த expansion, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த கிராமர் பார்ட் எல்லாமே வந்து அந்த 20 கொஸ்டின்ஸில் கேட்டுருவாங்க. ஸோ காம்பவுண்ட் வேர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா blended ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன்ட் வேர்ட் வித் சூட்டபிள் ஃப்ரேசல் வேர்பு, இந்த மாதிரி கொடுத்து கொஸ்டின் டேக், இது எல்லாமே அந்த 20 கொஸ்டின்ஸில் கேட்டுருவாங்க நமக்கு. அடுத்து ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா போம் ரிலேட்டட் அப்ரிசியேஷன் கொஸ்டின். போம்லேருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரீட் த எனி 4 செட்ஸ் த சேம் பேட்டர்ன் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் 2. ஸோ நீங்கள் என்ன பேட்டர்ன் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே கொஸ்டின் பேட்டர்ன் தான் உங்களுக்கு 12th அப்படியே வரும். ஸோ இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் வந்து எப்படின்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுங்க. ஸோ 4 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போம்லேருந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ ஆஸ் டைரக்டடில் எனி 3 ஆன்சர் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் வரும், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அண்ட் தென் வாய்ஸ், அடுத்து பிகின் வித் ஹேட், ஷால், வில், அந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்தது ரோமன் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 2 பேசேஜஸ் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் கேட்பாங்க. ரெஃபரன்ஸ் எழுதி கான்டெக்ஸ்ட் அந்த இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனி 2 ஷார்ட் கொஸ்டின்ஸ் இன் 2 or 3 சென்டென்சஸ், 3 கொஸ்டின்ஸ், அதில் எனி 2 எழுதணும். தென் ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ். ஸோ ஈச் ஒன் கேரிஸ் 3 மார்க்ஸ். ஈவன் இதில் வந்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் ஹெட்லைன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் இல்லையா, அந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஸ்டின் சூஸிங் எனி ஒன் ஃப்ரம் ஈச். இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின் ஃப்ரம் ப்ரோஸ் அண்ட் தென் அடுத்து பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். அடுத்து 43 பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அ பேராகிராஃப் இன் அபவுட் 150 வேர்ட்ஸ். இது சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரி தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து 44 பார்த்தீங்கன்னா ரைட் அ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங். 44 இந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நோட் மேக்கிங் எழுதுங்க. ஸோ பேராகிராஃப் கொடுத்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. 45ல் வந்து ஏ பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் அதுக்கும் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருங்க. நமக்கு ப்ரோஸ்க்கு பேக் சைடு இருக்கும் இல்லையா, அந்த லெட்டர் ரைட்டிங். அடுத்து 46 பார்த்தீங்கன்னா எரர், ஸ்பாட் த எரர் ஆர் ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ், அதாவது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு 46ல் ஏக்கும் பிக்குமான ஒரு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47 ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை நல்லா ரீட் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் அதிலே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக எழுதிட்டிங்கன்னா இதில் வந்து மார்க் மிஸ் பண்ணக்கூடாத பார்ட்டில் வந்து தயவுசெய்து நீங்கள் மார்க்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு இங்கிலீஷில் வந்து மார்க்ஸ் ஸ்கோரிங் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன். இது அப்படியே 12th ஃபாலோ ஆகும். ஆல்ரெடி நீங்கள் குவார்ட்டர்லி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.